நீங்க குளத்தூர்ல ஓட்சோரி மூலமா ஜெயிச்சிங்களான்னு அது யோசிங்க. மீடியாவும் அந்த கேள்வி கேட்கணும். எங்க இவ்வளவு அனாமலிஸ் இருக்கு உங்களோட கான்ஸ்டிடுவன்சில, உங்க அசம்பிளி தொகுதியில, அது யார் கரெக்ட் பண்ணுவாங்க? பின்ன அதெல்லாம் வேணுமா? இறந்தவங்க உங்க லிஸ்ட்ல இருக்கணுமான்னு கேளுங்க. நம்ம இந்திய அலையன்ஸ், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்து இருக்கக்கூடிய காங்கிரஸோட இருக்கக்கூடிய அந்த அலையன்ஸ் சொல்றேன். எங்க தாத்தா நேரு தான் கொண்டாரு எல்லாம், எங்க அம்மா இந்திரா அம்மா தான் கொண்டுச்சு எல்லாம் அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு ஒவ்வொரு கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷனையும் எய்தர் அவங்களோட கிரெடிபிலிட்டியை அஃபெக்ட் பண்றதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள அண்டர்மைன் பண்றதுக்கான, அதாவது அவங்களுடைய பவர் வலுவை இழக்கிறதுக்கான முயற்சி நடந்துட்டு. சோ ஒவ்வொரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, ஒவ்வொரு கான்ஸ்டிடியூஷனல் ப்ராசஸ், ஒவ்வொரு கான்ஸ்டிடியூஷனல் பிரின்சிபலையுமே டார்கெட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க இந்திய அலையன்ஸ். நம்ம நாட்டுல கோர்ட் மூலமா எலெக்ஷன் கேசஸ் எத்தனையோ பார்த்திருக்கோம். ஆனா அதுல இருக்கக்கூடிய முதன்மையான பாயிண்ட் என்ன? சட்ட ரீதியா போய் கோர்ட்ல கேஸ் போட்டு ஜெயிச்சுக்காங்கன்னு சொல்ற அந்த பிரின்சிபல், அத சீர்குலைய வைக்கிறாங்க இவங்களுடைய ப்ரொடெஸ்ட். இன்ஃபேக்ட் நான் அந்த செக்ஷனை கொஞ்சம் இங்கிலீஷ்ல படிக்கிறேன், கேட்டுக்காங்க. செக்ஷன் 21 ஆஃப் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட், அந்த எலெக்ஷன் நடத்துறதுக்கான சட்டம், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் சொல்லுது, எலெக்ஷன் கமிஷன் நீ தயார் பண்ணு, அந்த எலக்ட்ரல் லிஸ்ட ரிவைஸ் பண்ணு, ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடி இது ஸ்பெஷல் ரிவிஷனும் நடத்து, இல்ல ஸ்பெஷல் ரிவிஷன் எப்ப பண்ணணுமோ அப்பெல்லாம் பண்ணு, அந்த காரணத்தையும் சொல்லு அப்படின்னு இவ்வளவு சட்ட திருத்தமா கிளியரா சொல்லு. ஆக்சுவலா வெளிநாட்டுல எல்லாம் இப்ப சொல்றாங்க, உங்க எலெக்ஷன் கமிஷன் எங்க கிட்ட வர சொல்லுங்க, எங்களுக்கு கத்து கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு. அந்த இன்ஸ்டிடியூஷனை அண்டர்மைன் பண்றதுல முக்கியமா டிஎம்கேயும் காங்கிரஸும் முன்னின்று நடத்துறாங்க. நாங்க கேள்வி கேட்டோமே, நீங்க குளத்தூர்ல ஓட்சோரி மூலமா ஜெயிச்சிங்களான்னு அது யோசிங்க. மீடியாவும் அந்த கேள்வி கேட்கணும். எங்க இவ்வளவு அனாமலிஸ் இருக்கு உங்களோட கான்ஸ்டிடுவன்சில, உங்க அசம்பிளி தொகுதியில, அது யார் கரெக்ட் பண்ணுவாங்க? பின்ன அதெல்லாம் வேணுமா? இறந்தவங்க உங்க லிஸ்ட்ல இருக்கணுமான்னு கேளுங்க.